வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஸ்வர்ணராஜ், பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலர். பெரும்பாலான ஒழுங்கு நடவடிக்கைகள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் தான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை இருக்கும். ரொம்ப ரேர் கேஸில் மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே யாராவது கொடுக்கக்கூடிய பெட்டிஷன் அல்லது கம்ப்ளைண்டின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம். இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் அது 17(b)யின் கீழ் எடுக்கப்படும் ஒழுங்கு நடவடிக்கையாக இருந்தால் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அவரை நிர்வாக தரப்பில் ஒரு விட்னஸாக சேர்த்துருப்பாங்க. அவர் தான் நிர்வாக தரப்புக்கு சாட்சியாக இருப்பார். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் விசாரணையின் போது இந்த சாட்சியத்தோட பங்கு என்ன, இந்த விட்னஸோட பங்களிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாரு. அந்த கம்ப்ளைண்டின் உள்ள சாராம்சங்களின் அடிப்படையில் அந்த சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே குற்றச்சாட்டு சுமத்தியாச்சு. 17(b)யின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம். அதுக்கு அவர் மேலே சார்ஜஸ் எல்லாம் போட்டாச்சு, விளக்கம் கேட்குறோம், விளக்கம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்கொயரி ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணியாச்சு. இப்போ என்கொயரி ஆஃபீஸர் என்கொயரி கண்டக்ட் பண்ணுறார். அந்த என்கொயரியில் அந்த விட்னஸை வர சொல்லியாச்சு. அதே மாதிரி அந்த குற்றம் சாட்டப்பட்ட அலுவலரும் வந்துட்டார். இப்போ அவங்கள வச்சுக்கிட்டு இந்த என்கொயரி ஆஃபீஸர் அந்த விட்னஸுக்கிட்ட முதல்ல சில விவரங்களை கேட்டு வாங்குவார். அதுக்கு பேர் எக்ஸாமினேஷன் இன் சீஃப், முதல் நிலை விசாரணை அப்படின்னு பேர். அந்த என்கொயரி ஆஃபீஸர் அந்த விட்னஸுக்கிட்ட என்ன கேட்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் தான் கொடுத்தீங்களா, இதில் உள்ள விஷயங்களுக்கெல்லாம் உங்கள்கிட்ட அடிப்படை ஆதாரங்கள் ஏதாவது வச்சுருக்கிறீங்களா, அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் சம்மந்தமாக வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா, கூடுதலாக ஏதாவது தகவல் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு வாங்கி அதை பூரா ரெக்கார்ட் பண்ணிக்குவார், எழுதி வாங்கிக்குவார். அந்த எழுதி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விட்னஸ் அதில் கையெழுத்து போடணும். இந்த வாக்கு மூலம் என்னால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் கையெழுத்து போடணும். அதே மாதிரி அந்த குற்றம் சாட்டப்பட்ட அலுவலரும் அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்து போடணும். இந்த வாக்கு மூலம் என் முன்னிலையில் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த குற்றம் சாட்டப்பட்ட அலுவலர் அதில் கையெழுத்து போடணும். அதே மாதிரி அந்த என்கொயரி ஆஃபீஸரும் அதில் அவரோட கையெழுத்தை போடுவார். இந்த வாக்கு மூலம் என் முன்னிலையில் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டுருவார். இது ஒரு ஸ்டேஜ். அடுத்தது இந்த விட்னஸ் இப்போ கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா வாக்குமூலம், அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் அல்லது விளக்கங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்ட அலுவலருக்கு உரிமை இருக்கிறது. அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவரை விசாரணை பண்ணலாம். அதுக்கு பேர் கிராஸ் எக்ஸாமினேஷன், குறுக்கு விசாரணை அப்படின்னு அதுக்கு பேர். இப்போ அந்த விட்னஸ் கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கூடுதலாக ஏதாவது கேள்விகள் கேட்டு விளக்கங்கள் வாங்கணும் அப்படின்னு இந்த குற்றம் சாட்டப்பட்ட அலுவலர் விரும்பினால் அவர் அந்த விட்னஸை குறுக்கு விசாரணை பண்ணலாம், கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அந்த விட்னஸ் என்னென்ன வாக்கு மூலம்லாம் கொடுக்குறாரோ அதை மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணணும், எழுத்து மூலம் எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் அந்த விட்னஸ் அதில் கையெழுத்து போடணும். இது என்னால் வழங்கப்பட்ட வாக்கு மூலம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுவார். அதே மாதிரி அந்த குற்றம் சாட்டப்பட்ட அலுவலரும் இந்த வாக்கு மூலம் என் முன்னிலையில் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் கையெழுத்து போடுவார். அதே மாதிரி அந்த என்கொயரி ஆஃபீஸரும் அதில் கையெழுத்து போடுவார். இந்த வாக்கு மூலம் என் முன்னிலையில் பெறப்பட்டது அப்படின்னு அவர் கையெழுத்து போடுவார். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நிர்வாக தரப்பில் ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும் அதில் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த விட்னஸை நிர்வாக தரப்பிலிருந்து என்கொயரி ஆஃபீஸர் சில கேள்விகள் கேட்கலாம். அதுக்கு பேர் ரீ எக்ஸாமினேஷன், மறு விசாரணை அப்படின்னு பேர். அந்த விட்னஸை இப்போ நிர்வாக தரப்பிலிருந்து சில கேள்விகள் கேட்பாங்க அல்லது சில விளக்கங்கள் கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அதை எல்லாமே அந்த விட்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும். அதையும் எழுத்து மூலமாக ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் அந்த விட்னஸ் அதில் கையெழுத்து போடணும். அந்த குற்றம் சாட்டப்பட்ட அலுவலரும் அதில் கையெழுத்து போடுவார், என்கொயரி ஆஃபீஸரும் அதில் கையெழுத்து போடுவார். இது 3 ஸ்டேஜ். அடுத்ததாக இவர் இந்த ரீ எக்ஸாமினேஷனில் என்ன சொன்னாரோ அதன் தொடர்ச்சியாக அந்த குற்றம் சாட்டப்பட்ட அலுவலர் அந்த விட்னஸை ஏதாவது கேள்வி கேட்கணும் அல்லது அந்த விட்னஸுக்கிட்ட ஏதாவது விளக்கங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாருன்னு சொன்னால்
அவர் மறுபடியும் வந்து அந்த விட்னஸ் கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். அதுக்கு பேர் வந்து ஃபர்தர் கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பேர். மறு குறுக்கு விசாரணை. இப்போ அந்த நிர்வாக தரப்பில் கேட்டதுக்கு சில விளக்கங்கள் கொடுத்துருப்பார் விட்னஸ். அதன் தொடர்ச்சியாக அந்த குற்றம் சாட்டப்பட்ட அலுவலர் வந்து அந்த விட்னஸ் கிட்ட சில கேள்விகளை கேட்கலாம் அல்லது சில விளக்கங்களை கொடுக்க சொல்லி கேட்கலாம். இதையெல்லாம் அந்த விட்னஸ் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த விட்னஸ் அதில் கையெழுத்து போடணும். அந்த குற்றம் சாட்டப்பட்ட அலுவலரும் கையெழுத்து போடுவார், என்கொயரி ஆஃபீஸரும் கையெழுத்து போடுவார். இது எல்லாம் தான் வந்து அந்த என்கொயரி ஆஃபீஸர் அனலைஸ் பண்ணி அவருடைய என்கொயரி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். அப்போ ஒரு ஒழுங்கு நடவடிக்கையில், அது 17B கீழ் எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையில் குற்றம் சாட்டப்பட்ட அலுவலர் இல்லாமல் ஒரு விட்னஸ் வர்றாரு. அது நிர்வாக தரப்பில் இருக்கக்கூடிய விட்னஸாகவும் இருக்கலாம், அல்லது குற்றம் சாட்டப்பட்ட அலுவலர் சார்பாக அவர் சில சாட்சிகளை கொண்டு வரலாம், சில விட்னஸை கொண்டு வரலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த விட்னஸை வந்து விசாரிக்கிறதுக்கு இந்த 4 மாதிரியான விசாரணை நடைமுறைகள் இருக்குது. ஒன்று, எக்ஸாமினேஷன் இன் சீஃப், முதல் நிலை விசாரணை. 2வது குறுக்கு விசாரணை. 3வது ரீ எக்ஸாமினேஷன், அது மறு விசாரணை. 4வது ஃபர்தர் கிராஸ் எக்ஸாமினேஷன், மறு குறுக்கு விசாரணை. அப்போ இந்த 4 விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் என்கொயரி ஆஃபீஸருக்கு வேறு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னு சொன்னால் அதையும் வந்து அந்த விட்னஸ் கிட்ட வாங்கி அதையும் எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி அவருடைய என்கொயரி ரிப்போர்ட்டில் என்க்ளோஸ் பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கும். இது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். இந்த விட்னஸை கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் என்ன மாதிரி நடவடிக்கைகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.